ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கோம். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 ரீமாஸ்டர் வெர்ஷன் தாங்க. நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஆல் ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 10ல தான் இருக்கோம். ஃபைனலி நம்ம எபிசோட் 10 வரைக்கும் வந்துட்டோம். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் கம்ப்ளீட் சீரிஸா போட்டுக்கிறோம். பார்ட் பை பார்ட்டா நீங்க என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் ரைட், ஸோ ஹியர் வி கோ. இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோடு தான் நான் பார்க்க வரேன் அப்படின்னா நீங்கள் இதே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஆல் ரைட், லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வேறு லெவலில் தம்சம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டாமிஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இனி கொஞ்சம் தூரத்துக்கு போனோன்னா அவனோட தம்பியை அவன் பார்க்க போயிடுவான். ஆல் ரைட், பரல கைஸ். ஓ, இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த பிரிட்ஜை பார்க்கும்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து கீழே விழுந்த சம்பவம் தான் வேறு லெவலில் ஞாபகம் வருது. ஆனால் ஹென்ரியும் சாமும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த ரோடுக்கு இந்த ரோடு எவ்வளோ பரவாயில்ல. நம்ம இப்படி தான் கீழே இறங்கி போனோம். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன ஆச்சு? ஓ, உனக்கும் தம்பிக்கு என்ன ஆச்சு? நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே இல்லை, என்ன ஆச்சு? அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா டாமி வந்து இந்த பெரிய டிசாஸ்டர் ஆகும்போது அவன் அந்த சைடு போயிட்டான், நானும் இந்த சைடு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறமா ஃபயர் ஃப்ளைஸ் என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா மார்லின் வந்து உன்னைய கொண்டு போய் ஃபயர் ஃப்ளைஸ் கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி விட்டா. உங்களுக்கு தான் தெரியும்ல கைஸ். ஓகே, எப்படியாவது உன்னைய கொண்டு போய் சேர்த்துடணும், அதுக்கப்புறமா உன்னோட மூஞ்சியை நான் பார்க்க விரும்பல அப்படின்றான். அது வந்து உனக்கு ஓகேவா அப்படின்றான். பார்ப்போம். ஒருவேளை 2 பேர்த்துக்கும் இதே தான் செட் ஆகுதுன்னா அப்படியே போயிட வேண்டியதான். கைஸ், கிராஃபிக்ஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. போயிடலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோட் 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்க போது. ஸோ பின்னாடி உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்க. வாவ், இந்த வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குங்க. மேலெல்லாம் வியூலாம் வேற லெவல் தான். அது என்னது மேலே? இது பேர் தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான். ஹைட்ரோ என்னது? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவரோட மூமெண்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணி மின்சாரத்தை வந்து அது கொண்டு வரும் அப்படின்றாங்க. அது எப்படி வேலை செய்யணும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, பட் ஏதோ தெரியும், அவ்வளோதான், கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் தெரியாது. ஆல்ரைட் கைஸ், நம்ம ஷிவ் யூஸ் பண்ணி போயிடலாம். கிராஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துடலாம் கைஸ். ரைட், டேப்லெட்ஸ், கன், ஹேமோஸ். ஓகே, இங்கே ஒரு டர்ன் மாதிரி இருக்கு, திருப்பிட வேண்டியதான். ஓகே, ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி 2 இது அங்கே வச்சிடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்றுக்கு ஆப்போசிட்டில். ஓகே, அது கிராஸ் பண்ணணுன்னா நம்ம அந்த சைடு போய் ஆகணும். ஸோ இங்கே ஒரு பிளான் போடணும். எலி ஏதோ கீழே பார்த்துட்டுக்கிறா, என்னென்னு போய் பார்த்துருவோம். ஓ, கீழே ஏதோ ஒரு வழி மாதிரி போகுதுங்க, உள்ளே டைவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, மேலே ஒரு பலகை இருக்குது, புஷ் பண்ணி பார்த்துருவோம். ஓ, ஃபைனலி மேலே வந்தாச்சு கைஸ். ஓகே, பழக்க போல தாங்க, எனக்கு தெரியும். மறுபடியும் நான் வந்து இதில் ஏறணும். ஓகே, நம்ம கரெக்டாக வச்சிடலாம். கமான் எலி, ஏறு. அட ஏறுமா, என்னம்மா இவ்வளோ நேரம் பண்ணிட்டுக்கிற?
ஆல்ரைட் அவள் ஏறிட்டா ஃபைனலி. ஸோ அவளை அப்படியே மெதுவாக கொண்டு போய் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும் நம்மளுக்கு. ஓகே, நீ ஸ்பின் பண்ணுமா, அந்த சைடு போயிடலாம். ஆல்ரைட், ரெண்டு சைடு வச்சாச்சு. டீம் ஒர்க் ஹைஃபையா? ஓகே கைஸ், நம்ம மேலே போயிடலாம். நான் வந்து செம்ம பசியில் இருக்கேன், எனக்கு தெரியும். நானும் தான். இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா நம்ம நிறையா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றான். ஆல்ரைட், போயிடலாம். ஸோ இந்த சைடு தான் போகணும். இங்கே போகிறதுக்கு முன்னாடி கீழே ஏதோ ஒரு வழி போச்சுல்ல, அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம ஏதாவது இருக்கும் செக் பண்ணிட்டே போயிடலாம் கைஸ். இந்த சைடு கீழே ஏதாவது ஒரு வழி போகுது. கேம்ப் மாதிரி இருந்திருக்கு. ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இறந்துருக்குங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நான் அதை பற்றி பேசியே ஆகணும். நீ அதை பற்றி பேசக்கூடாது. நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். எல்லாமே முடிஞ்சு போனது தான். என் பொண்ணு பற்றி நீ பேசவே கூடாது, அவ்வளோதான். ஓகே, என்னை மன்னிச்சிரு. நம்ம டாமிஸ் கிட்ட போயிடலாம். ஓகே, நம்ம க்ளோஸ் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம உள்ளே போகணுமா? ஆமாம், வேறு சுற்றியில் வேறு வழி இல்லை. அப்போ நம்ம உள்ளே போய் தான் ஆகணும். ஓகே, L3 இந்த வழியை தான் போகணுன்னு சொல்லி அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதாவது கிடைக்குங்க. ஓ, ஒரு கன்று கிடச்சிருக்குங்க, வேறு லெவல். ரைட், சூப்பர். என்ன கன்னுன்னு பார்ப்போம். ஓ, எல் டயபலோ, நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நாட் டெல்கன் பவர் நெட்வொர்க்கோட மேப்பு. ஓகே, இருக்கட்டும். அண்ட் டூல் எடுத்துடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது வெப்பன் கிடச்சிருக்குங்க. சூப்பர். ஸோ ஸ்கோப்பெல்லாம் இருக்குது இதில். ஆமாங்க, வேறு லெவல். 1 ஷாட் 1 கில் தான் போல். வர்றவனுக்குலாம் ஹெட் ஷாட் ஈஸியாக வைக்கலாம். யாரோ விசில் அடிக்கிறாங்க. ஓகே, கேட் ஓப்பன் பண்ணிடலாம் மக்களே. ஓ, ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. கண்ணை கீழே ஒழுங்கு மரியாதையே போடு. எலி, லேடி என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி கண்ணை கீழே போடு. நீ வந்து தொலைஞ்சு போயிட்டேன்னு என்கிட்ட சொல்லு. எங்களுக்கு தெரியாது, இந்த பிளேஸ் வந்து ஒர்க்கிங்ல இருக்குன்னு நினைச்சேன். நாங்க இந்த வழியா போயிடணும் அப்படின்றான். எனக்கு அவனை தெரியும் அப்படின்றான். ஓ மை காட், இவன் தாங்க டாமி. வேற லெவலுங்க. டாமி எப்படி ஆயிட்டான் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷேவ்லாம் பண்ணிட்டு இருந்தான். எப்படி இருக்க சின்ன பையலே? உன்னைய பாரு, ரொம்ப கிழவன் ஆயிட்ட போல. அதே மாதிரிதான் உனக்கும் ஆக போதுரா பாரு அப்படின்றான். இது வந்து மரியா, இவ வந்து ஒரு நல்ல பொண்ணு. இந்த இடத்தையே அவ தான் ரன் பண்றா. மேடம், என்னோட தலையை ப்ளோ பண்ணாம இருந்தாருக்கு ரொம்ப நன்றி. என்னோட பிரதர் இன் லாவை நான் எதுக்கு அப்படி பண்ண போறோம்? நிறைய விஷயத்துல நாங்க டாட்ஜ் பண்ணி நாங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்றான். எல்லி தானே உன் பேரு? ஆமா. என்ன இங்க வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்?
அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை. வாங்க முதல்ல இவங்களை உள்ள வர வைக்கலாம். பசிக்குதா உனக்கு? ரொம்ப. ஆல்ரைட் கைஸ், உள்ள போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சில்லியாக ஒரு காமான மியூசிக், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மழை பெஞ்சிட்டுருக்கு, காமிங்காக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜாக்சன் கிட்ட தான் போயிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே இந்த இடம், அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எல்லாமே இருக்குது. மறுபடியும் ரன் பண்ணோம். அட கடவுளே, இங்கே உங்ககிட்ட குதிரை இருக்கா? டேய் இங்க கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றான். நான் இங்க தொட்டு பார்க்கலாமா? குதிரை இதுக்கு முன்னாடி ஓட்டி இருக்கியா அப்படின்றான். எங்க நீ குதிரை ஓட்டியிருக்க? ஓ, பிரின்ஸ்டன் பக்கத்துல நான் குதிரையை ரைட் பண்ணியிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்றாங்க. ஆல்ரைட் கைஸ், பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஃபென்ஸ் இருக்கு, சுத்தியில எலக்ட்ரிக் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் தம்பி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஜூட்டா நல்ல இடத்துல இருக்காங்க. நீ வந்து ஏன் இன்னி இங்க இருக்க? நீ வந்து மார்னிங்கே உன்னோட டியூட்டி போயிருக்கணும்ல. நீ உன் வீட்டுக்கு போ, உன்னோட ஃபேமிலி போய் பாரு அப்படின்றான். ஓகே, இன்னி 2 மணி நேரத்துல நான் போயிடுவேன் அப்படின்றான். ஆல்ரைட். ஸோ அங்க இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நிறைய மென்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த இடத்த சுத்தி நல்லா பாதுகாக்கிறாங்க போல. மரியா, கன்சோல் ரூம்ல வந்து ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், பேக்கப் வேணும், வந்து என்னன்னு பாரு. என்னோட டர்ன் இது, நான் போறேன் அப்படின்றான். நீ அவ கூட போ, நீ அவ கூட இரு. 2 பசங்க பிரைவசியா இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டோம். டாமி அங்க வந்துட்டே இருக்கான். ஆல்ரைட். This will be the 6th time of them trying to get the turbines back online. அந்த டர்பைன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் போனாதான் இந்த இடத்துல கரண்ட் வரும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வாட்டி நாங்க பண்ணிட்டோம். வாரத்துக்கு ஒரு 6 வாட்டி டர்ன் ஆஃப் ஆயிருது. நான் உனக்கு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். அது உனக்கு காமிச்சா நீ டெக்ஸஸ்க்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். ஆல்ரைட், நீங்க கொடுப்பா. என்ன கொடுக்க போறான்னு தெரியலையே. இந்த வச்சுக்கோ. It's a little faded, but it still looks pretty good. ஓ, சாராவா? ஓ, I'm good. இல்ல நான் இதை நான் பார்க்க விரும்பல அப்படின்றான். I've said I'm good. நான் நல்லா தான் இருக்கேன், பரவாயில்ல, இது நீயே வச்சுக்கோ. I'll hold on to it for you. சரி, நான் வச்சிருக்கிறேன் உனக்காக. I need to talk to you. டாமி, நான் உன்கிட்ட முக்கியமா பேசி ஆகணும், ரொம்ப பிரைவேட்டா பேசணும். Yeah. Okay. ஓகே. Let me just check on my guys real quick. சரி, என்னோட பசங்களை நான் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேச போகலாம் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், போயிடலாம். இங்கே ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்குது, ஓப்பன் ஆகுமா? இல்லை நம்ம போயிடலாம் கைஸ். வாவ், வெளியே எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு தெரியாது, டவுனு கிட்ட பார்த்து இங்க வந்தக்கப்புறம் தான் நல்லா இருக்கு. மெரியாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஓனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா நாங்க தான் வந்து இந்த இடத்த பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. காய்ஸ், வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ, சான்ஸே இல்லை. அங்க ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்க. ஸோ என்ன நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டுக்கிறீங்க? இந்த பெரிமீட்டர் சுற்றியில் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வந்து அடிக்கடி ஷட் டவுன் ஆயிரும். அதுக்காகவே ஆளுங்களை நான் நிற்க வச்சுருக்கேன். வேறு வழி இல்லை, இப்படி தான் வாழ்ந்தாகணும். எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்தா தான் இந்த இடத்த வந்து ரன் பண்ண முடியும். ஸோ மார்லின் என்ன சொல்கிறா அப்படின்றான். ஓகே. ஏய், நாய்க்குட்டி தானே இது? ஆனால் ஆமாங்க, நாய்ங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா பக்லி. இது ஒரு நல்ல டாக், கார்டா வச்சுக்கும். நல்ல பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாய்ங்க பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த நாயை பார்க்கும்போது ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு நாய் வந்து சாவுங்க.
அந்த நாய் சவுண்டு மாதிரியே இருந்துச்சுல, அதே மாதிரி இருக்கு. These two geniuses are going to bring this plant back. ஓகே, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து வேற லெவலில் கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பர்கள். You don't believe us? I didn't say that. ஓகே, ஸோ எங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் கண்ணு வைக்காதீங்க அப்படின்றாங்க. என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து வேறு லெவலில் பண்ணிடுறோம். கைஸ், அங்கே ஏதோ பெஞ்சு தானே அது? ஆமாங்க, அப்கிரேட் பண்ணுற பெஞ்சு இங்கே ஏதோ இருக்குது. என்னதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரைட், இது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு, சாப்டர் 8 இம்ப்ரூவ் டியூரேஷன். ஆல்ரைட், ஸ்மோக் பாம்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் இன்னி கொஞ்சம் வேறு லெவலில். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது கன் கிடச்சது இல்லையா, அதையும் நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது வந்து அப்கிரேட் பண்ணுறது நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்காக இந்த காட்டுறேன். அவ்வளோதான், அப்கிரேட் பண்ணிட்டான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டூல் தான் கேட்டுச்சு. ஃபைன், ஸோ வேறு எதுவும் கேட்கல. ஆல்ரைட், ஸோ இதில் அப்கிரேட் பண்ணுறதுலாம் வேறு லெவலில் சினிமேட்டிக்காக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாத்தையும் பண்ணியாச்சு, லோட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்த வழியிலே போயிடலாம் கைஸ். அவனை ஃபாலோ பண்ணலாம். ஸோ டாமி வந்து அவனோட இடத்த சுற்றி காட்டிட்டு இருக்கிறாப்புல. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிறாங்க. லெஃப்ட் பார்த்து அப்படின்றான். ஓகே, பாருங்க கைஸ், பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் அந்த இதை ரெடி பண்ணுறாங்க. இதை கரெக்டாக மாட்டினா தான் எலக்ட்ரிக் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் டர்புலைன்ஸ் போல. ஓ, ஓகே, டாமி வந்துட்டான். ஆல்ரைட், வேற லெவலில் மாட்டியாச்சு. இப்போ ஆன் பண்ணுங்கடா. ஓகே, ஆன் பண்ண போகிறானுங்க. அவ்வளோதான், ஆன் பண்ணிட்டாங்க கைஸ். ஓ, ஃபைனலி கரண்ட் வந்துருச்சுங்க. உண்மையிலேயே வேற லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. மரியா கிட்ட சொல்லிருங்க இந்த குட் விஷயத்த, ஒரு நல்ல விஷயம். நீ அதை பார்த்தியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். 2 மில்லியன் பக்ஸ் உள்ள ப்ராடக்ட்ல வச்சிருக்க போல. ஆல்ரைட், சரி நம்ம போய் பேச பார்ப்போம். ஆல்ரைட், பிரைவேட்டா பேசணும்னு சொன்னால அதனால வந்துட்டாங்க போல. உன்னோட மக்கள்லாம் வந்து பயங்கரமா இருக்கானுங்க. உண்மையிலேயே நல்ல மக்கள் தான். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2வது வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்கும் 2வது வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ பாஸ்டன் விட்டு ஏன் நீங்க வந்த? பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரை தாண்டி வந்தேன். அந்த பொண்ணை வச்சு நீ என்ன சுத்திட்டு இருக்கிற? அந்த பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம். சரி சொல்லு, என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ பாத்தீங்கன்னா ஒரு அற்புத சக்தி உள்ளவ அப்படின்னா. என்னடா சக்தி அப்படின்றா? ஸோ நான் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவ மூச்சு விடுறா, நிறைய பேத்த கொன்னா, ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. ஜாம்பி அட்டாக் பண்ணாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகல. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. அவளோட பிளட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அவளை எதுக்கு இங்க கொண்டு வந்த? நான் அவளை ஃபயர் ஃபிளைஸுக்கு கொண்டு போகணும். ஆனா உன்னோட பசங்களுக்கு தானே தெரியும். ஃபயர் ஃபிளைஸ் பார்த்து பல வருஷம் ஆகுது. ஆனா உனக்கு தெரியும்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு. எனக்கு வந்து கொஞ்சம் கியர் மட்டும் வேணும். அதுக்கப்புறமா நான் இங்க இருந்து வெளியே போகணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது எனக்காக இல்ல, உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். எனக்கு இப்ப ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. நீங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. மரியா பத்தி யோசிச்சு பாக்குறியா? சோ இந்த பொண்ணை வந்து ரெடி பண்ணி அவ பிளட்ல வர சாம்பிள் வந்து இந்த உலகத்தையே காப்பாத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றான். என்னாலலாம் முடியாது, உனக்கு கியர் வேணும்னா நான் தரேன். அந்த பொண்ணுக்காகலாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. இதான் நீ எனக்கு பண்ற உதவியா? நான் இவ்வளவு வருஷமா உன்னை நான் தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்றான். இதுக்காக நீ சொல்லி காட்டுறியா அப்படின்றான். நான் மட்டும் இல்லனா நீ செத்துருப்படா அப்படின்றான். மனித உலகமே அழியும் போது நான் உன்னைய வேற லெவல்ல காப்பாத்தி நீ கொண்டு வந்தேன்டா இந்த இடத்துக்கு. மறுபடியும் என் மேல கையை வச்சு பாரு. ஓ ஓகே ஓகே, என்ன சைரன் இது? நம்ம அட்டாக்ல இருக்கோம், எப்படி கொல்லணும்னு உனக்கு தெரியும்ல. போட்டு தள்ளிடுவோம் கைஸ். போச்சுரா, இந்த இடம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. யாருன்னு தெரியல. ஓ, பேண்டிட்ஸ், கொள்ளக்காரனுங்க. இவனுக்கு எங்கேருந்துடா வந்தானுங்க? போடு. ஓகே, ஹெட்ஷாட். அவ்வளோதான், வேற லெவலில் சுடுங்க இந்த கண்ணு. போடு, இல்லை தெரிச்சு விழுகிறானுங்க.
ஓகே நம்ம ரன் கன் பண்ணிடலாம். ரன் அண்ட் கன். நாலா பக்கம் வெறித்தனமாக சுடுறானுங்க. ஏன் வச்சு போட்டுடலாம். ஹெட் ஷாட். ஓகே இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் வச்சிடலாம். போடு. ஓகே வாங்க. ஏன்டா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க அவனுங்க. ஆளுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க. இவனுங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கானுங்க. எவனை சுடுறதுனே தெரியல. ஹெட் ஷாட் வச்சிடலாம். ஓடு. எல்லா பக்கமும் வெறித்தனமாக சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. போட்டுடலாம் கைஸ். ஓ இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த வாங்கிக்கோ. ஓ இந்த வாங்கிக்கடா. வேற யாரையாவது பார்த்தீங்களா? ஓகே எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சாச்சு. டக்குன்னு நம்ம பிரிட்ஜு கிட்ட போயிடலாம். ஓகே டாமி சீக்கிரமா வா. அவனுங்க எல்லாருமே பில்டிங் வழியா வந்துட்டாங்க. நாங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். ஓ மரியா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே ஒரு நாய் இருந்துச்சுல, எங்கே போச்சுன்னு தெரில. ஓ ஓகே கவர். ஓகே போட்டலாம். இந்த வாங்கிக்கோ. ஆல்ரைட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் கவர் பண்ணுறானுங்க. ஆல்ரைட் அங்கே ஒருத்தர் இருக்கான். கரெக்டாக ஒழுகணும். ஓகே கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். ஆல்ரைட் இப்போ ஏமிச்சு அடிச்சிடலாம். ஆல்ரைட் இந்த சைடு தான் ஒளிஞ்சான். ஆல்ரைட் இப்போ கரெக்டாக வருவான். போடு. அவ்வளோதான் போட்டாச்சு. முட்டிலேயே விழுந்துருச்சுங்க அவனுக்கு ஹெட்ஷாட் வச்சிடலாம். அவ்வளோதான். ஓ கீழேருந்து சுடுறானுங்க. இன்சைடு போயிடலாம் கைஸ். அந்த பிரிட்ஜ் பக்கத்துலேருந்து அவனுக்கு சண்டை போடுறானுங்க. டக்குன்னு போயிடலாம் அப்படின்றான். ஹெட்ஷாட். அவ்வளோதான் விழுந்துருச்சு. போயிடலாம். ஓகே ஓ புல்லட் நாலா பக்கமும் தெரிக்குதுங்க. போடு. அவ்வளோதான் அவனை போட்டாச்சு. இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட். அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்தா வாங்கியாச்சு. அவ்வளோதான். யாரா அவன்? ஓ அவன் இல்ல, ஐ மீன் நம்ம இல்ல அவன். ஏன்டா அவனுக்கு மாதிரியே ஓடி வந்து பயப்படுத்திடுறீங்க. சீக்கிரம் அந்த பொண்ணுங்கிட்ட நம்ம போய் காப்பாற்றி ஆகணும். அவன் பின்னாடியே வரேன். ஜோல் உன்னோட விஷயத்தை நீ பண்ண ஆரம்பிச்சிரு. ஆல்ரைட் செதைச்சிடலாம் இவனுங்க எல்லாத்தையும். இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான் செத்துட்டான். ஓடுங்கடா. நான் அத்தனை பேர் இருந்தானுங்க. ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. ஓகே ஆமோஸ் கிடச்சிருச்சு. பாம் தூக்கி வீசிடலாங்க. ஓகே இங்கே ஒன்று வச்சிடலாம். அங்கே ஒன்று வீசிடலாம். அவ்வளோதான் சதறிட்டான். ஓகே அங்கே ஒன்று வச்சிடலாம். அண்ட் இங்கே ஒன்று வச்சிடலாம். மேலே ஒன்று. ஓகே ஃபைன். ஓ அங்கே இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஓகே இவனுங்களை போட்டலாம். ஓ மிஸ் ஆயிட்டான். ஓகே கீழே ஒருத்தர் இருக்கான். ஓ மண்டையை காட்டு. காலில் சுட்டுற வேண்டி தான், வேறு வழியில். தொடையிலே போடுறோம் பாரு. போடு வாங்கிக்கோ. வயிற்றுலேயே வாங்கினா பாருங்க. இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான் ஹெட்ஷாட் வச்சாச்சு கைஸ் ஃபைனலி. ஓகே எல்லாரும் இறந்துட்டாங்க. பொண்ணு என் கூட தான் இருக்கான். நாங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஃபைன். ஜோல் அவங்க வந்து வேலை பக்கமாக செமையாக வந்தானுங்க. நாங்கள் ஓடி போய் பார்த்தோம். அந்த டேபிள் வழியாக குதிச்சு பார்த்தோம். வேறு லெவலில். உனக்கு அடிபட்டுருச்சா? இல்லை. நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். என்னாலலாம் முடியாது. வேற யாரையாவது கூட்டு போக சொல்லு அப்படின்றா. சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு அவங்களுக்குள்ள? ஸோ என்கிட்ட ஏதாவது அவ சொல்ல பார்த்தானா நம்ம அப்புறமா பேசலாம். அந்த லேப் எங்க இருக்குன்னு சொன்னாங்களா? நம்ம இதை பத்தி வேற எப்பயாவது பேசலாம். ஓகே கோச்சிட்டு போயிட்டா. ஒரு சின்ன வாய்ப்பு தவறு இருந்துச்சுன்னா நான் செத்து போயிருந்திருப்பேன். என்னை விட்டு நீ போகாத அப்படின்றா.
இல்லை எனக்கு வேற வழியே இல்லை, நான் அவனுக்கு உதவி பண்ணியே ஆகணும். Fine. ஓகே ஃபைன் ஃபைன். Maria. Here we போச்சுடா, நம்ம கிட்ட வந்து கத்த போறா. You. If அவருக்கு anything- ஏதாவது anything at all ஆச்சுன்னு happens to me, வச்சுக்கோயேன், it's on you. அதுக்கு நீ தான் முழுக்க காரணம். சொல்லிட்டேன் இப்பவே. She's அவ like, ரொம்ப நன்றி சொல்றா, ஆனா நல்லா பொண்ணுறா அவ அப்படின்றான். நல்லா தெரிஞ்சு. I'll take that girl of yours to the Fireflies. அந்த பொண்ணை வந்து நான் ஃபயர் பிளேஸ்க்கு நான் கூப்பிட்டு போயிடுறேன், நீ கவலையே படாத. It's best this way. Well, maybe some real good will come of this. நிறைய பேர் வந்தாங்கன்னா என்ன பண்றதுனே தெரியல. I need to talk to Ellie. நான் ஃபர்ஸ்ட் எலி கிட்ட என்னன்னு பேசணும் இது விஷயமா. Say again, I didn't hear you. எனக்கு ஒண்ணுமே கேட்கல, மறுபடியும் சொல்லு. ஜோல் Why, what is என்னாச்சு? it? That girl of yours. அந்த பொண்ணு She வந்து took one of நம்மளோட our ஹார்ஸ் horses and எடுத்துட்டு rode வெளியே போயிட்டா. Which way? off. Come on, இந்த வழியா தான் போயிருக்கா. I just saw her riding on out of here. go back ஓ inside. மை காட், அவ வேற Let's ஓடிட்டா. clean the place up. Okay, be careful out ஓகே பார்த்து போங்க நீங்க. There. See the tracks? இந்த வழியா தான் ட்ராக்ஸ் போயிருக்கு. ஆல்ரைட் கைஸ், அவ வேற இந்த டைம்ல கோச்சிக்கிட்டு போயிட்டா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க மாட்டீங்களா? இதுல சண்டைகள் வேற. போயிடலாம் கைஸ், அவளை தேடி போயிடலாம். கைஸ் ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்கிறோம். லெட்ஸ் கோ. She couldn't have gotten far. அவ வந்து ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா, கவலைப்படாத. Stubborn kid. ஒரு லூசு பொண்ணு கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். Nothing like this. எப்பவுமே இந்த மாதிரி பண்ணுவாளா? இல்ல ஆக்சுவலா எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டா. ஏதோ அவளுக்கு பிரச்சனை, அது என்னன்னு நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஆல்ரைட் கைஸ் போயிடலாம். கிராஃபிக்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. She didn't go down this way. இந்த சைடு அடைச்சிருக்கு, அந்த வழியா இல்ல வேற பக்கம் ஒரு வழி இருக்கு. ஓகே லெஃப்ட் சைடுல ஒரு வழி போகுதுங்க. Horse tracks. ஓகே She went into these woods. இந்த வுட்ஸ் வழியா தான் போயிருக்கா, இந்த ஃபாரஸ்ட் வழியா. ஏன்னா குதிரையோட தடைகள் இங்கே தான் போட்டிருக்கு, தெரியுது கீழே. எலி நான் என்னம்பா பாவம் பண்ணேன், ஏன் இப்படி பண்ற, என்ன யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோல் துரத்திட்டே போறாப்புல. There. More ஓகே tracks. நிறைய ட்ராக்ஸ் இருக்கு, பார்த்து போ பார்த்து போ. நான் வரானா? ஓகே நம்ம போயிடலாம், இந்த வழியே தான் போகணும். Let's go. கீழே ஓ கீழே பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். வேற லெவலில் இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ். என்னன்னு போய் பார்த்துருவோம். ஓ எலிக்கு வாட்டர் ஃபால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, ஒருவேளை அங்கே அதை பார்க்கறதுக்காக போயிட்டாலோ. எதாக இருந்தாலும் நம்ம கீழே போய் பார்த்தா தான் தெரியும். வாவ் கைஸ், இது வேற லெவலில் இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ், அது செமையாக இருக்கு. ஓகே 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 லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது, எப்படி தான் போகணும். என்ன குதிரை போக மாட்டேங்குது. ஓகே ஜம்ப்பு ஜம்ப் பண்ணுப்பா, கமான் கேர்லெஸ் ஜம்ப்பு. அவ்வளோதான் ஜம்ப் ஆயிடுச்சு. போச்சுடா போச்சுடா போச்சுடா. எவன்டா அவன் நெருப்பு தூக்கி வீசினது? ஓ பேண்டட்ஸ் வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க. எத்தனை பேர்த்த பார்த்த? Goddamn many. நிறைய பேர் இருக்கானுங்க. Go around. I'll cover. ஓகே நீ சுற்றி போ, நான் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். நல்லா கவர் பண்ணடா. ஆல்ரைட் ஒருத்தனை போட்டாச்சு, எனக்கு ஒரு ஹெட் ஷாட் வச்சிடலாம். ஓ வேற லெவலில் கவர் பண்ணுறானுங்க. இவன் தானே நெருப்பு வீசினான், அவனுக்கே நெருப்பு மறுபடியும் வீசிடலாம். ஆல்ரைட் நெருப்பு வீசியாச்சு. ஓ ஓ ஓ ஓ நம்ம நெருப்பு வீசினா அவனும் நெருப்பு வீசுறாங்க. இந்த நெருப்பு வீசுறவனை முதல்ல பழக்கணும். நம்மளும் கவரில் தான் இருக்கோம், அவனும் பாருங்க ஓடிட்டே இருக்கான். நாலா பக்கம் சுடுறானுங்க, போட்டுற வேண்டிதான். Okay, go. இந்த வாங்கிக்கோ. My back. வேற லெவல் ஹெட் ஷாட்டுங்க. ஓகே இனி 2-3 பேர் இருக்கானுங்க, போட்டு பொழந்தலாம் கைஸ். மிஸ் ஆயிட்டான். ஓகே இவனுக்கு வச்சிட வேண்டிதான். ஓ கட்ட 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 கட்ட. ஏன்டா இவ்வளோ பக்கத்தில் இருக்க சுடக்கூட தெரியலையா? நல்ல வேலை போட்டாச்சு. ஓகே இங்கே ஒருத்தருக்கான், உள்ள 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 இன்சைடு வந்துட்டான். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான் சரியான ஹெட் ஷாட். இது இவனுக்கு ஒன்று சரணி தான். இந்த அப்போ அவ்வளோதான் மண்டை செதறிடுச்சு. ஓகே ஓகே ஒளிஞ்சிக்கலாம். இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் போடு. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சானுங்களே. முடிஞ்சிட்டானுங்க. That's all of them. ஓ மை காட் வேற லெவல் டிசாஸ்டருங்க.
வேற லெவல் டிசாஸ்டர் ஆயிடுச்சு இந்த ஒரு செகண்டில். ஓகே, நம்ம வேற ஏதாவது இங்கே கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். குதிரையை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடு மாதிரி அங்கே இருக்குது, சின்ன டவர் மாதிரி. அதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம், செக் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ரைட், க்ளோஸாக தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நல்ல வேலை கைஸ், அந்த நெருப்புலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். வேறு லெவலில் தூக்கி வீசினானுங்க பாருங்க சாமி. என்னடா விசில் அடிக்கிறான்? ஓ குதிரையா? எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்டா. ஆல்ரைட், ஓகே. இவனோட குதிரை வந்துருச்சு. நம்மளோட குதிரை ஏறிட்டான். நம்மளோட குதிரை எங்க? நம்மளும் விசில் அடிக்கணுமா? ஓ பின்னாடி தான் வந்திருக்கா. கமான் கேலஸ், போயிடலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. என்னம்மா யோசனை? குதிமா. ஓகே, போயிடலாம் போயிடலாம். Tracks keep going this way. குதிரையோட கால் தடைகள் வந்து இந்த சைடு தான் இருக்குது, ட்ராக்ஸ். கொஞ்சம் தூரம் நம்ம போயிடலாம் டக்குன்னு. வாவ், செமையாக இருக்குங்க கிராஃபிக்ஸு, சான்ஸே இல்லை. நம்மக்கிட்ட சண்டை போட்டு அவள் எங்கே தான் போனாலும். ஆக்சுவலாக எலியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, அவள் வந்து ஒரு சின்ன பொண்ணு. அவள் வந்து அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதனால் அவளுக்கு பாசத்தை கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவாக பார்த்துட்டுக்கிறா, நம்மளும் அவளை ஒரு பொண்ணாக பார்த்துட்டுக்கிறோம். ஸோ அவள் திடீர்னு வந்து நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு இருந்தோன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதனால் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போயிட்டா. என்னதான் இருந்தாலும் அவளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆல்ரைட் கைஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஓ லெஃப்ட் சைடில் ஏதோ தெரியுது. By the ranch. ஓகே, இந்த வழியாக தான் போகணும். Our horse. She's got to be அவளோட குதிரை தான் அது, அவள் உள்ளதாக இருப்பா. போயிடலாம் கைஸ். there. Let's go. Area looks clear. இந்த ஏரியா வந்து கிளியராக தான் இருக்குது, உள்ளே போயிடலாம். என்னதான் அவளுக்கு பிரச்சனையோ, Careful. பார்த்து போ அப்படின்றான். Ellie. எலை Ellie. எலின்னு எலி ஓடுது. நான் மேலே இருக்கேன் அப்படின்ட்டா. ஓகே, மேலே வாய்ஸ் கேட்குதுங்க. ஓகே, அவள் ஜாலியாக உட்காந்துப்பா. நம்ம போகிற வழியில் இந்த கீழே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். Have a chat. நான் கீழே பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. எலின்னு பேர் வச்சது தப்பே இல்லைங்க, எலி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறான் இங்கேயும் அங்கேயும். ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ரைட், இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஏதோ மின்னுது. என்னது இது? ஓ, ஃபயர்ஃப்ளைஸோட டாக் டேக்குங்க. ஸோ டாக் டேக்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்மிக்காரங்களாம் வந்து, யூஎஸ் ஆர்மிக்காரங்களாம் வந்து அவங்களோட பேர் அடையாளம்லாம் வந்து இந்த மாதிரி டாக் டேக்கில் வச்சுருப்பாங்க. ஒரு ட்ராஃபி ரிலீஸ் ஆயிடுச்சு, டாக் டேக் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஃபைன் ஃபைன். கைஸ், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கண்ணீர்னு இருக்கும், ஏன்னா இன்னி கோல்டு சரியாலைங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் வீடியோ போட்டுக்கிறேன். ஓகே, எலி பார்த்தீங்கன்னா ஒரு சாவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் புக்கை படிச்சுட்டு இருந்தா. அதோட கண்டினியூஷன் புக்கு தான் வந்து இன்னொரு புக்கு கிடச்சிருக்கு. அவளுக்கு அவன் கொடுத்துக்குவான்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே இருக்கன்னா மேலே வந்தாச்சு. ஆனால் எந்த ரூமில் இருக்கான்னு தான் தெரில. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரூமுக்கு மேலே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்கேவேஜ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வேணா என்ன வேணா முக்கியமான பொருள் கிடைக்கலாம். ஓகே, பாத்ரூம். ஓகே, இங்கே தான் 2 ரூம் இருக்குது. ஓகே, நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரைட், இந்த ரூமில் தாங்க இருக்கா எலி.
Is this really all they had to worry about? நீ எதுக்கு என்னைய பின்னாடி சுத்திட்டு இருக்கற? ஏன் இவ்வளவு கவலைப்படுற? Deciding which shirt goes with which skirt. It's bizarre. இது பாத்தீங்கன்னா ஒரு பஜார் மாதிரி இருக்கு. நான் வரலன்னா நீ என்ன பண்ணிருப்ப? Do you even realize what your life means? நீ திடீர்னு போறது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? Running off like that, putting yourself at risk. ரொம்ப பெரிய டேஞ்சர். இது ரொம்ப Well, I முட்டாள்தனம். guess we're both disappointed with each other then. நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. Admit that you wanted to get rid of me. என்னதான் உன்னோட பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிற. ஆமா, Tommy knows this area. டாமிக்கு ஏரியா தெரிஞ்சிருச்சு. Well, I'm sorry. I trust him better than I trust myself. நான் என்ன நம்புறதோட அவனை நான் ரொம்ப What are நம்புவேன். you so afraid of? எதுக்கு நீ இப்படி பயந்துட்டு That இருக்கிற? I'm gonna end up like Sam? I can't சாம் get எப்படி செத்தானோ infected. அதே மாதிரி நானும் செத்துருவேன்னு நினைக்கிறியா? How many close calls have we had? நான் இன்ஃபெக்டட் ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. And now you'll be doing even better with Tommy. டாமி கிட்டயும் கோச்சிட்டு வந்துட்ட நீ. இப்படிதான் நீ வந்த இடத்துல இப்படி இருப்பியா? You know, What? Maria told me about Sarah. Ellie? மரியா சாரா பத்தி சொன்னா. You are treading on some mighty thin ice here. இங்க பாரு, அவளை பத்தி பேசக்கூடாதுன்னு நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன். I've lost people too. நானும் இழந்திருக்கேன், Idea. நிறைய பேர்த்திருக்கேன். Loss is. இழக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? உனக்கு உண்மையிலேயே ஐடியா இல்ல. Everyone I have cared for நான் has நிறைய either பேர்த்த died கேர் or பண்ணியிருக்கேன். எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இல்லைன்னா என்னைய விட்டுட்டு போயிடுறாங்க. left. Nothing except for you. அதே மாதிரி நீ என்னைய விட்டுட்டு போக தான் பாக்குற. So don't tell me that I would be safer with someone else because the So truth நீ is I was சொல்லாத. just more scared. நீ என்கிட்ட சொல்லாத நான் மத்தவங்க கிட்ட ரொம்ப சேஃபா இருப்பேன்னு. நான் இருந்தா உங்ககிட்ட இருப்பேன், இல்லைன்னா அதுக்கு நான் சாவறதே பெரிய வேலு. அதுவும் இல்லாம நான் உன் பொண்ணு கிடையாது அப்படின்றான். நீ சொன்னது கரெக்டு தான், நீ என்னோட பொண்ணு கிடையாது. And I sure as hell ain't your dad. நானும் உங்க அப்பா கிடையாது அப்படின்றான். We're going our separate ways. ஓகே, நம்ம தனித்தனியா போக வேண்டியதான். Together. We're not alone. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், தனியா இல்ல. ஆளுங்க வந்துட்டானுங்க, Two walking in. There's more inside already. 2 பேர் இன்சைடு வந்துட்டானுங்க, நிறைய பேர் உள்ள இருந்து வந்துட்டானுங்க. கிழிஞ்சது போ. இல்ல இவ வேற சண்டை போட்டு ஏமா நீ இப்படி பண்ற? பொழந்துட வேண்டிதான். இந்த வாங்கிக்கோ. அவ்வளவுதான், வர்றவனுக்குலாம் ஹெட்ஷாட் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தா வாங்கிக்கடா. ஓ மிஸ் ஆயிட்டா. இந்தா போடு. அவ்வளோதான், வேற லெவலு. ஆல்ரெடி நம்ம செம்ம கட்டுப்புல இருக்கோம், அவ வேற விட்டுட்டு ஓடிடுறான்னு சொல்லிட்டு. இப்போ வர்றவனுக்குலாம் ஹெட்ஷாட் வச்சிடலாம். Back. ஓகே, முன்னாடி கவர் பண்ணிக்க. ஓ அட ஸ்மோக் பாம் வேற. இருறா நாங்களும் வச்சிருப்போம்ல. இந்த வாங்கிக்கோ. ஓகே, ஸோ இது போட்டுடலாம். ட்ராப் வச்சிடலாம். நீயாவது ஸ்மோக் பாம் தான், நான் ட்ராப் வைக்கிற மாதிரி இரு. பில் ஸ்ட்ராப்னா சும்மா இல்லைடா, இதுதான். அங்கே ஒன்று வச்சிடலாம். சதறிட்டான், அவ்வளோதான். காலை வச்சோடனே புகையா போயிட்டான் பாருங்க. ரைட், ஸோ ஒரே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். 2 பேர் இருக்கானுங்க. இன்சைடு ஒருத்தானா, இன்சைடு வந்ததா. இந்த பாட்டில் வாங்கிக்கோ, போடு. ஓகே, இப்போ அவனுக்கு ஹெட்ஷாட் வச்சிடலாம். இந்த அப்போ அவ்வளோதான், வச்சாச்சு. வா, ரத்தம் தெரிச்சுது பாருங்க செவத்துக்கிட்ட, சரியான பிளாஸ்ட். ஓகே, நீ ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் போல. ஓகே, இவனுக்கு பாட்டில் மாற்றி கொடுத்துடலாம். இந்த போ, கிராப் பண்ணு. ஆல்ரைட், போடா, அசையரே நீ. All right. அவ்வளோதான், எல்லாரும் இறந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் கீழே போகலாம். இந்த ஹவுஸில் இருந்தவங்க எல்லாரும் எலிமினேட் செய்யப்பட்டார்கள். Let's get back Alright. to the horses. ஓகே, நம்ம ஹார்சஸ் கிட்ட போயிடலாம். கைஸ், நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டு மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். ஆல்ரைட், யாராவது இருக்கானுங்களா? ரைட், யாரும் இல்லை. We're clear. ஓகே, நம்ம போயிடலாம். இவங்க வேற சண்டை போட்டு Got it. உதவி வேணுமான்னு கேட்குறான். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். Alright guys, போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜோலுக்கும் எலிக்கும் சின்ன ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க.
வாவ் கிராஃபிக்ஸ் பாருங்க வேற லெவலு. இந்த சீன் சூப்பராக இருக்குங்க. அந்த சன்செட்லாம் வேற லெவலில் அந்த காலத்துலேயே வேற லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் ரீமாஸ்டர்ட் வெர்ஷனில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கு. மூஞ்சி தூக்கிச்சிட்டே போகிறான், கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். அவனும் ஃபீல் பண்ணுறான், நம்ம தெரியாதனமாக கோவத்தில் பேசிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழுங்கப்பா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? வாவ் காய்ஸ், இந்த சீனரி பாருங்க வேற லெவலில் இருக்கு. There she is. நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. Kids will be watching movies tonight. பசங்களாம் வந்து மூவிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. Where is this lab of theirs? இந்த லேப் எங்க இருக்குன்னு சொல்றியா? Way out, University of Eastern Colorado. ஸோ ஈஸ்டர்ன் காலராடோ பக்கத்தில் இருக்கு. No bighorns. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்தான். Ellie, get off your horse. எலி வா, வந்து ஏறு வா. Tommy. அதுக்கப்புறமா டாமி கிட்ட வரலாம். This fella, that's all right with you. நம்ம போய் என்னன்னு போய் பார்ப்போம். Oh, don't make me repeat myself. மறுபடியும் சொல்ல வைக்காத, வா போலாம். What are you doing? என்ன பண்ற நீ? Your wife kind of scares me. உன்னோட பொண்டாட்டி பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. Coming after me. அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்றான். Sorry for stealing your horse. Come back. என்னை மன்னிச்சிரு, குதிரையை எடுத்ததுக்கு மன்னிச்சிருன்றாவ. Mine's all made up. எப்போ வேணா உனக்கு இன்னும் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. Eastern Colorado. யூனிவர்சிட்டி ஈஸ்டர்ன் காலராடோ. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் பில்டிங் இருக்கும். அதுதான் வந்து அங்கே தான் இருந்தாங்க ஃபயர் பிளேஸு அப்படின்றாங்க. Take care of that wife of yours. அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ மரியா சொல்கிறான். Place for you here. No. உனக்கு எப்பவுமே இங்கே ஒரு இடம் இருக்குடா அப்படின்றான். You good? நீ நல்லா தானே இருக்க? I'm good. Adios, little brother. போயிட்டு வர சின்ன தம்பி. ஸோ எலியை வந்து டாமி கிட்ட போக சொன்னா, அதனால அவள் கோச்சிட்டு போயிட்டா. எலி வந்து ஜோலை விட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவன் வந்து ஒரு பெத்த அப்பாவா பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அதே மாதிரி தான் அவனும் ஒரு பொண்ணா பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படிதான் ரொம்ப பெரிய பாண்டிங் ஆயிடுச்சு கடைசியில. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிடல் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பேஸ்பால் இருக்குல்ல, அந்த கேமை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி விளாண்டுருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் லேப் இருக்காமா. இந்த இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃப்ளைஸ் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனால் எந்த ஃபயர் ஃப்ளைஸும் பார்க்க முடியல. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்ம சென்ட்ரல் இடத்துக்கு போயிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய கேம்பஸ்ஸு. ஒவ்வொன்றா போய் செக் பண்ணி பார்த்தலாம் கைஸ். ஆல்ரைட், போயிடலாம். ஓகே, எக்ஸ் டு ஜம்ப். ஓ, மேலே ஏதோ ட்ரையாங்கிள் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெயிண்டிங்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸோட சிம்பிளுங்க. இந்த பேஸ்கெட் பால்லாம் இருக்கும், பேஸ் பாலில் இருக்கும் அந்த ஒரு சிம்பிள். அவங்க டீமுக்கு அகெயின்ஸ்டாக அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க போல். ஓகே, இன்சைடு வழி இல்லை. ஆமாம், அன்சைடு போயிடலாம். ரைட்டா ஆட இங்கேயும் முட்டு சந்து. ரைட், ஸோ அங்கே உள்ளே ஏதோ ஒரு வழி மாதிரி போகுது. என்னன்னு போய் பார்த்துருவோம். இதுக்குள்ளே போகணுமா என்ன? அப்படியே போக வேண்டியதான். இதுக்குள்ளேயும் போவானா? போகிறான். எத்தனை பேர் ஃபயர் பிளேஸில் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன்? ஒரு ஆப்ரேஷன் ரன் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. என்னோட வயசுலேயே இருப்பாங்களா? எனக்கு தெரியாது அப்படின்றான். ஸோ கேலிஸ் அந்த குதிரையோட பேர். என்ன குதிரை கிடைக்குது? ஓ, உள்ள வந்து இருக்கானுங்க, இன்ஃபெக்டர்ஸ் இருக்கானுங்க. மிருகத்துக்குள்ள தான் தெரியுங்க. ஆல்ரைட், ஸோ குதிரையை விட்டு நீ எங்கேயும் போயிடாத. எல்லா ஜாம்பிஸும் மேலே தான் இருக்கானுங்க. அதனால தாங்க குதிரை நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குது. அனிமல்ஸுக்கெல்லாம் தெரியுது போல. இங்கே ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. என்னது இது? ஓகே, ஆல்ரைட். பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து ஜென்ரேட்டர் இருக்கு. அதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருக்கு தெளிவா. ஸோ ஜூஸ் இல்லை. அதான் அதில் போட்டுருந்துச்சே. ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்னொரு வெப்பன் கிடச்சிருச்சு, ஃப்ளேம் த்ரோவர். ஓ, நெருப்பு வருங்க இதில். ஆல்ரைட், ஸோ டூல்ஸ் எடுத்துக்கலாம். அவனுக்காவது திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும், 10 வச்சிட வேண்டியதான். போகிற வழியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, கன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக செட் பண்ணிடலாம். நிறைய க்ளோஸ் ரேஞ்ச் கால்ஸ்லாம் வரும்.
ஓகே, இத்தனை பேர் இருக்கானுங்க. நம்ம அமைதியாக இந்த வாட்டி நம்ம ஸ்டெல்த் கில் பண்ணிடலாம். அமைதியாக கொள்ளணுன்னா நம்மளுக்கு கன்ஸ் வேண்டாம், ஆரோஸ் எடுத்துடலாம். போ அண்ட் ஆரோஸ் எடுத்துடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஆல்ரைட், ஃப்ளேம் த்ரோயரும் போ அண்ட் ஆரோஸ் வச்சிடலாம். போடு, அவ்வளோதான், வாங்கிட்டான். அவனுக்கு ஒன்று வச்சிடலாம். ரைட், இன்னி கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. ஓகே, ஸோ இவனுக்கு ஒன்று வச்சிடலாம். இந்த வாங்கிக்கோ, அவ்வளோதான். இந்த இவனுக்கு ஒன்று வச்சிடலாம், வாங்கிக்கோ. ஹெட்ஷாட் தாங்க கரெக்ட் எல்லாத்துக்கும். இவனுக்கு ஒன்று வச்சிடலாம். இந்த வாங்கிக்கோ. ஆல்ரைட், ஓகே, எல்லோரும் செத்துட்டாங்கல்ல. ஜென்ரேட்டர் ரன் பண்ண வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் எனக்கு இன்னும் அந்த சவுண்டு கேட்குது. எங்கே இருக்கானுங்க? ஓ, பின்னாடி. ரைட், ஓ இந்த கார்னரில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான் பாருங்க. நான் போட்டுடலாம், ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். போடு, அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. ஓகே, நம்ம ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பெட்ரோல் இருக்குங்க, நல்ல வேலை. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கேட்டை ஓப்பன் ஆகும். வெளியே கீழே நின்றுக்கிறான். ரைட், பரல கைஸ். ஃப்ளேம் த்ரோவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குங்க. எவனா வரட்டும், எரிச்சு விட்டுறலாம். ஆல்ரைட் கைஸ், பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அப்படியே நம்ம ஸ்கேவேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டெல்த் கில் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ரைட், ஸ்டெல்த் கில்லும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் துவம்சம் பண்ணுற மாதிரி வருமா? ஃபைன், அப்படியே சுற்றி போயிடலாம். மேலே ஏதோ ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது, அது என்னென்னு போய் பார்த்துடலாம் கைஸ். செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். என்ன வேணா இருக்கலாம். டேப்லெட் பார்த்தீங்களா, டேப்லெட் கிடச்சிருச்சு. ஆல்ரைட், ஸோ மேலே எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். அண்ட் எலி வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டா. நான் வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஆகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ உன்னை பற்றி என்ன அப்படின்றான். நீ என்னவா ஆகலான்னு நினச்ச சின்ன வயசில்? நான் வந்து சின்ன வயசில் ஒரு நல்ல ஒரு பாடகனா ஆகலான் இருந்தேன். என்ன சொல்ற? அப்ப ஏதாவது பாடு. நான் சிரிக்க மாட்டேன், ஏதாவது பாட வேண்டியதானே. ஜோல் ப்ளீஸ். ஓகே, பரல கைஸ். மங்கீஸா? ஓ ஆமாங்க, முன்னாடி நிக்குது. இந்த சைடு ஏதோ பார்த்த மாதிரி தெரிஞ்சு, இந்த சைடு எதுவும் இல்லை. ஆல்ரைட், பரல கைஸ். பரவாயில்ல, மங்கிலாம் வந்து ஜாம்பி கிட்ட கடி வாங்கி சாவற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். ஏன்னா அது தாவி போயிடும் மரத்துக்கிட்ட. செம்ம கியூட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. என்ன ஃபஸ்ட் டைமாக மங்கியை பார்க்குறதா? கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமாக நான் மங்கியை பார்க்குறேன் அப்படின்வா. நேரில் இப்போ தான் பார்க்குறான். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இருக்கிறோம், யாராவது நம்மளை பார்த்துருப்பாங்களா? என்ன நடந்தாலும் நம்ம கொஞ்சம் பதுங்கியே இருப்போம். ஏய் அங்கே பாரு, ஃபயர்ஃப்ளைஸ். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சைன் வந்து ஃபயர்ஃப்ளைஸோடதை பார்த்துட்டோம். இது வந்து ஒரு நல்ல சங்கடம் தான். ஓகே, இப்போ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுமா? ஆல்ரைட், ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். கெலஸ் கிட்ட இருக்கா. எனக்கு அந்த பேரே பிடிக்கலைங்க அப்படின்றான். ஆல்ரைட், ஸோ அங்கே ஏதோ காட்டுறாங்க. ஸோ இது பட்ஜும் ஆகாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போல். அங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது.
ஆல்ரைட் கைஸ், பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டு. அவ இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறா எலி. ஓகே, இங்கே ஒரு வழி இருக்கு. எலி வழி வேற லெவல். ஓகே, நீ பார்த்து போய்க்கோ. போயிடலாம். இருக்கிற எல்லா டூல்ஸும் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம். ஆல்ரைட், ஸோ இங்கே எதுவும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேப் மாதிரி இருக்குது. என்ன மேப்புன்னு செக் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட மேப்பு தாங்க. இருக்கட்டும், எப்போயாவது எதுக்காவது யூஸ் ஆகும். ஒருவேளை சீக்ரெட் வெப்பன்ஸ் எதாவது கிடைக்குமா? ஆமாங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 4ஓட டூல் கிட் வேணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் லெவல் 3ல் தான் இருக்கோம். லெவல் 4, லெவல் 5. ஸோ லெவல் 4 வந்து பெஸ்ட்டு. லெவல் 4ஓட டூல் கிட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். மொத்தம் 5 லெவல் நினைக்கிறேன். ஓகே, எலி கீழே இருக்கா. ரைட் கைஸ், நம்ம இந்த இடத்தையும் ஸ்கேவேஜ் பண்ணிடலாம். கைஸ் நினச்சி பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஜாம்பியில் ஆகாதுக்கு முன்னாடி இடம் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்களேன். செம்மையாக இருந்திருக்கும்ல. ஓகே ஓகே, இங்கே ஏதோ காட்டுது. நோட்டா? என்ன நோட்டு இது? ஓகே, இது பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ வந்து செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தானாமா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுவானாமா. ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு நாள் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டானாமா. டீச்சர்கிட்ட மாட்டோன்னே செம்ம அடியாமா. சண்டையிலேருந்து நான் ஸ்மோக் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டலான்னு இருந்தேன், ஆனாலும் என்னை விட்டு போகல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்ஸாக எழுதியிருக்காங்க அங்கே இருக்கிற ஸ்கூல் பையன். அதுக்கப்புறம் என்ன ஆனா, இந்த மாதிரி எலும்பு கொடி இங்கே இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம் போல். ரைட் கைஸ், போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் லேபு. நீ போக போக ஒரு சயின்ஸ் லேப் கிட்ட வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடமே, இந்த ஸ்கூலே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிட் பற்றி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சயின்ஸ் விஷயமாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் வேறையா கிழிஞ்சது போ. ஆல் ரைட், ஸோ நம்ம ஃப்ளேம் த்ரோவர் எடுத்துடலாம். அண்ட் இப்போ நம்ம ஜாம்பிஸ் எதிர்க்க நேரம் வந்துடுச்சு. இந்தா சுற்றியில் இருக்கானுங்க, போட்டு பொழந்த வேண்டியதான். மண்டா காசாங்க பேருங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அம்பு வச்சே கொண்டுடலாம். வாங்கிக்கோ. ஆல்ரைட், ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனையும் போட்டு பொழந்துடலாம். ஏதோ பெரிய ஜந்து வாய்ஸ் மாதிரி கேட்குது. பால்டர் இருக்கா? கிழிஞ்சது. அதாவது இந்த ப்ளோடர் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஓ, இங்கே ஒன்று இருக்குங்க, போடு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளிக்கர்ஸும் அந்த பெரிய ப்ளோடரும் இருக்குங்க. ஆல்ரைட், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோடர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எஸ்கேப் பிளான் வேணும். ஏன்னா அது துரத்திட்டு வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். பிடிச்சதுன்னா உரிச்சு வீசிடணும் நம்மளை. ரைட், ஸோ அங்கே தான் இருக்கான் ப்ளோடர், நல்லா தெரியுறான். அங்கே ஒரு ப்ளோடர், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டக்காசாயம். கிளிக்கர் தான் மண்டக்காசாயம். இந்த கதை திறக்குதா? இல்லை, இந்த கதை திறக்க முடியாது. ஏன்னா இந்த கதவை கிட்ட தான் இந்த ப்ளோடர் நின்றுக்கிறான். இந்த இங்கே இருக்காம பாருங்க. ஓகே, ஓ, ஸோ இவனை பிளான் போட்டு கொள்ளலாம். ரைட், அம்பு வேண்டாம், ஷார்ட் கன் வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ளேம் த்ரோயர் வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் வீசிடலாம் மேலே. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் த்ரோயர், பாம்ஸை வீசிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் த்ரோயர் பண்ணலாம். இந்த வாங்கிக்கோ, இந்த மறுபடியும் வாங்கிக்கோ, போடு. ஆல்ரைட், இப்போ ஃப்ளேம் த்ரோயர் யூஸ் பண்ணலாம். போடு, வேற லெவலுங்க. போட்டு எரிஞ்சிட்டான் போல். அவ்வளோதான், கருகிட்டான். இந்த அவனுக்கும் போட்டுடலாம், இவனுக்கு கறிக்க வச்சிடலாம். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான், எரிஞ்சு சாம்பலாக எரிச்சு. ஸோ எப்படி கிரியேட் பண்ணியிருக்கானு பாருங்க. அது கத்துறது காது சும்மா கையின்னு ஒரு மாதிரியாக வலிக்குதுங்க. அது கத்துற நம்மளே மயக்கப்பட்டு விழுந்துடும் போல். செம்ம சென்சிட்டிவ். ரைட், டோர் ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். இந்த சைடு அவனும் இருக்க மாட்டானுங்களே, போயிடலாம். ரைட், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த சைடு யாரும் இல்லை. ஓகே, இது பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். போயிடலாம்.
ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சு. ஸோ பின்னாடி கொஞ்சம் வழி இருக்குது. அண்ட் இது ஏதோ ஒரு டோர் இருக்குது. ஓகே, இது எக்ஸிட் டோரு. போகிறதுக்கு முன்னாடி இங்கே மேலே ஏதாவது போய் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு லெவல் 4 டூல் கிட் கண்டிப்பாக வேணுங்க. அது நம்மளுக்கு வேணும். ஸோ இங்கே ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இதில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா WHO, அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சீக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து அவங்க க்யூர் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு டாக்டர்ஸ் மாதிரி தான் அண்டு சயின்டிஸ்ட் கூட. இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக இந்த இடம் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களாம் வந்து காலி பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. ஆனால் சில பேர் இங்கே இருக்காங்க, அவங்களாம் வந்து இந்த இடத்த சேஃபாக பார்த்துக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சேஃபாக இந்த இடம் இல்லை. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்பிஸால் அதாவது கேப்சர் ஆயிடுச்சு இந்த இடமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், போயிடலாம் கைஸ். Joel, are you okay? ஹே ஜோல், உனக்கு ஒன்றும் ஆகலை தானே? என்ன ஆச்சு? நிறைய இன்ஃபெக்டட் இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். ஓகே, சீக்கிரம் வந்து இந்த கேட்டை ஓப்பன் பண்ணு அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ட்ராலி அங்கே ஜென்ரேட்டர் அங்கே வச்சாதான் இந்த கேட் ஓப்பன் ஆகும். ரைட், நம்ம கரெக்டாக வச்சாச்சு. கனெக்ட் பண்ணிடலாம். ரைட், ஸோ இந்த கேட் ஓப்பன் பண்ணும். ஓகே, நம்ம அது பம்ப் பண்ணிடலாம் ஜென்ரேட்டரை. ஓகே, 1 2 3. ஆல் ரைட், ஸோ நம்ம ஃபைனலி பம்ப் பண்ணியாச்சு. ஜென்ரேட்டர் ஓப்பன் ஆயிருன்னு நினைக்கிறேன். இந்த கேட்டை ஆன் பண்ணு. Yeah. Come on through. ஃபைனலி கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஆல் ரைட், நம்ம போயிடலாம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல். Good. தள்ளி உட்காருமா. Those clickers. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக்கர்ஸ் தானே. ஸோ ஃபயர் ஃப்ளைஸ் தான் கிளிக்கர்ஸாக மாறிட்டாங்களா? I think so. இல்லை, நான் நினைக்கல. It's so close to the lab. ஸோ லேப் பக்கத்தில் எதுக்கு இந்த நிறைய இன்ஃபெக்டட்ஸ் இருக்காங்க? Doing the same. ஸோ எதுன்னு தெரில. ஃபென்ஸு வந்து ஒழுங்காக கட்டியிருந்தாங்கன்னா இந்த இன்ஃபெக்டட்லாம் உள்ளே வந்திருக்காது. ஒழுங்காக கட்டாதனால தான் அது எல்லாம் உள்ளே வந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஆல்ரைட், நம்ம நேராக போயிடலாம். No guards. கார்ட்ஸ் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. I'd expect to see someone by now. நானும் இங்கே யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணேன் யாராவது இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே யாருமே இல்லை அப்படின்றாங்க. ஆல்ரைட் கைஸ், இந்த குதிரை வேற நினைக்குது. ஜாம்பிஸ் இருக்கா என்ன? ஆல்ரைட் கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெவல் 4 உள்ள கிட்ட தேடிடலாம் கைஸ். அது ரொம்ப முக்கியம். கன்று வச்சுக்கலாம் அண்ட் நம்ம ரைஃபிள் வச்சுக்கலாம். What, university? இந்த இடத்துல ரைஃபிள் வச்சுட்டு ஷாட்கன் வச்சுக்கலாம். No, not as a student at least. ஸோ நீ இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கியா அப்படின்னா? நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நிறையா படிச்சிருக்கேன் I அப்படின்றான். had Sarah when I was pretty young. ஸோ சாராவை வந்து நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது Well, What happened? வேற லெவலில் இருந்துச்சு இந்த இடமே. Too much? too much. ஸோ அதை பற்றி பேசாத, ரொம்ப டூ மச் அப்படின்றான். ஆல்ரைட், போயிடலாம். Let's go back. ஸோ நம்ம நடந்து போகிறக்குள்ளே விடிஞ்சு போயிடும். குதிரையிலே போயிடலாம். ஸோ அந்த டென்ட்லேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. இந்த மேலே ஏதோ ஒரு ஏணி மாதிரி இருக்கா, அப்படியே அவன் போவானா? ஏற மாட்டான். ரைட், ஸோ இந்த டென்ட்டில் ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி டென்ட்டு பக்கத்தில் தான் கிடச்சி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெவல் 4 கிட்ட மட்டும் கிடச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ரைட், ஸோ அங்கே ஒரு ஏணி மாதிரி இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் ஒரு ஏணி மாதிரி இருந்துச்சு, என்னென்னு பார்ப்போம். இல்லை ஏணி இல்லைங்க, பேரிகேட் தான் இது. போயிடலாம். டேய், அங்கே ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்குது, அது மேலே ஏறணுமா என்ன? ஆரஞ்சு ட்ரம் வச்சுருக்காங்க. இது மேலே ஏற மாட்டான். அந்த சைடு ஏதோ ஒரு வழி இருக்குது, அது நம்ம என்னென்னு போய் செக் பண்ணி பார்த்துடலாம் எதுக்கும். ஓகே, அந்த கீழே ஒரு வழி இருக்குது, அந்த சைடு ஒரு கீழே மாதிரி ஒரு கேட்டு மாதிரி தெரியுது. ஆனால் சன்செட் பாருங்க செமையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சாயந்தரமே ஆயிடுச்சா? நைட் ஆறக்குள்ளே நம்ம உள்ளே போயிருந்துங்க. ரைட், ஆல்ரைட். நைட்டாக பகலானு தெரில, ஐ திங்க் கண்டிப்பாக அது நைட்டு தான் ஆக போகுது. ஓகே, இந்த ட்ரம்மை நம்ம நிறுத்திடலாம் கைஸ்.
ஸோ அங்கே தான் அது கீழே ஒரு இறக்கம் மாதிரி போகுது, தள்ளி விட்டு பார்த்துடலாம். ஓ வெளியால் அந்த சைடு போக முடியாதுங்க, ஒரு கேட்டு மாதிரி போடி இருக்கு. நம்ம இதை வச்சு தான் நம்ம குதிச்சு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே வச்சிட வேண்டியதான், தள்ளி விட்டுருவோம். ஆட அது இடிச்சே கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சுங்க, வேற லெவல். நான் கூட சரி அதை வச்சு மேலே ஏறணும்னு நினச்சேன். ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர்லாம் ஓகே மேலே தாங்க நம்ம போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இழுத்து அங்கே வச்சிடலாம். டக்குன்னு போயிட்டே இருக்கலாம் கைஸ், கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல். ரைட், ஸோ இங்கே வச்சு கரெக்டாக மேலே ஏறல கைஸ். ஓகே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போகிற வழி இருக்குது. இன்சைடு ஏதாவது ஏறுவானா? இங்கே ஏறல. நம்ம போகிறக்குள்ளே எலியே மேலே வந்துட்டா போல், அப்படியே ஏறி போயிடல கைஸ். ரைட், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதாக இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லேப் உள்ளே போயிடலாம் கைஸ். ரொம்ப நன்றி. ஓகே நம்ம போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே எங்கே அவங்க அப்படின்றான். ஓ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் இருக்குது, ஒர்க் பெஞ்ச் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு லெவல் 4 கிட்டு வேணும். லெவல் 4 கிட் எங்கேயாவது வச்சுருப்பானுங்க, கண்ணு முன்னாடியே வச்சுருப்பானுங்க, சுற்றியில் நம்ம பார்த்தா கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிட்டை ஒன்று யூஸ் பண்ணோம், அதாவது ஒர்க் பெஞ்சை யூஸ் பண்ணோம். லெவல் 4 கிட் இருந்துச்சுன்னா இன்னும் நம்மகிட்ட நிறைய வெப்பன்ஸ் ஆட் ஆன் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கெலாம் வந்து வேறு லெவல் அப்கிரேட் பண்ணலாம். கிட்டு மட்டும் கிடைக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு போதுமான டூல்ஸ் நம்மகிட்ட இருக்குது, பேர் பார்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. கிட்டு மட்டும் கிடச்சா போதும். ரைட், இங்கேயும் பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்குது. ஓகே இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது, இது ஓப்பன் பண்ணி போயிடலாம். எக்ஸிட்டா? ஓகே 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 செக் பண்ணிட்டு போயிடலாம். இவன் என்ன தலைதறிக்க ஓடுறா? ஃபயர் ஃப்ளைஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்றா. யாருமே இல்லை, கத்தாத, கொஞ்சம் அமைதியா இரு, என்ன போயிட்டு இருக்குதே என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியல அப்படின்றான். ரைட் போயில கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான், ஏன்னா ஃபயர் பிளேஸும் இல்லை, சயின்ஸ் லேப் மட்டும் திறந்து வச்சிருக்கானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே வேற கொண்டு போய் அவனுங்கிட்ட போய் சேர்க்கணும். மார்லின் வேற அவ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டா. ஆல் ரைட், சன்சைடு எதுவும் இல்லை, இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது. ஓகே ஷிப் யூஸ் பண்ணிடலாம். ஃபைனலி உள்ள ஓப்பன் பண்ணியாச்சு, கிராஃப்ட் பண்ணிடலாம். ஆல் ரைட் கைஸ், நம்ம லெவல் 4ஓட பெட்டியை பார்த்துட்டோம், பின்னாடி தான் இருக்குது. இந்த புக்கு எடுத்துடலாம். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆல் ரைட், ஸோ லெவல் 4 நான் வந்தாச்சு. என்ன டோலு? பெரிய ஸ்பேனருங்க, இந்த லெவல் 4 கிட்ட. ஓகே ஃபைன். ஓகே நம்ம இந்த ரூமில் இருக்கிறது எல்லா டூல்ஸையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓ ஃப்ளேம் த்ரோவர் ஆமோஸ், இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெளியே ஒரு ஒர்க் பெஞ்ச் பார்த்தோம்ல, அங்கே போய் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சைடு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஒர்க் பெஞ்ச் கிட்ட வந்தாச்சு. ஃபைனலி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆல் ரைட், நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். ஆல் ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி அப்கிரேட் பண்ணியாச்சு. எல்லா கன்னும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் லெவல் 4 ஆயிடுச்சு. செம. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரா ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ரீலோட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ஃபயர் பவர் அதிகமாக இருக்கும். ஓகே ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கனுக்கு சைடில் ஆமோஸ் எக்ஸ்ட்ரா ஆமோஸ் வச்சாச்சு. ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா 7 வாட்டி இப்போ சுடும். அண்ட் ஸ்கோப் வச்சாச்சு, இது கொஞ்சம் இன்னி கொஞ்சம் ஜூம் ஆகும். வேற லெவல் ரைஃபிள் ஆயிடுச்சு. ரைஃபிளுக்கு ஸ்கோப் வச்சு அடித்தாலே வேறு லெவலில் டமால்னு உழுவுங்க. ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா பிஸ்டல் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஷார்ட் கன் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஷார்ட் கன், எல்லா மெயினான வெப்பன்ஸும் நம்ம வெளியே வச்சுக்கலாம். ரைட், ஸோ இங்கே ஏதோ புக்கு மாதிரி கொடுத்துருக்கானுங்க, என்னென்னு பார்த்துருவோம்.
Nothing useful. எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. They all just packed up and left in a hurry. எல்லாமே ஓ ஏதோ சத்தம் கேட்குதுங்க. Maybe not all of them. எல்லாருமே போகல. ஸோ எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு எங்கே போனானுங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ஃபயர் பிளேஸில் எங்கே போயிட்டானுன்னு தெரியல. மேலே வேறு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தலாம் கைஸ். ரைட். ஓகே இந்த சைடு தான் சவுண்ட் வந்துச்சு. போயிடலாம். ஓகே என்ன டோரு லாக்ல இருக்கா? டோரு இந்த பக்கம் திறக்கணுமா? எலி வந்து திறந்தாதான் அந்த டோர் ஓப்பன் ஆகும் போல. Bodies. இங்கே வந்து பாடிஸே இல்லை. That's good. ஓகே ஃபைன். Found out where they went. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய ஒயர் போயிட்டு இருக்குது நடுவில். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா இடத்தையும் நம்ம ஸ்கேவேஜ் பண்ணிடலாம் கைஸ். வேற லெவலில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு சவுண்டு கேட்டுருந்துச்சு. யாருன்னு தெரில. நம்ம வேற லெவலில் இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறோம். கண்ணாடி உடச்சாது எவனோ வரானான்னு பார்ப்போம். எவனும் வரல. ஒருவேளை கண்ணுக்கு தெரியாத இந்த சத்தமே போடாமல் ஒரு ஜாம்பிஸ் வருமே, அதுங்களா இருக்குமோ? அதுங்க இருட்டில் தானே இருக்கும். இது வெளிச்சதமாக இருக்கே, இங்கே வராது. ஜாம்பிஸ் இருக்கிற அறிகுறி எதுவுமே இல்லை. ஓகே எக்ஸிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஸோ ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே நம்ம வந்து வந்த வழியே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எக்ஸிட் டோரை வந்து ஓப்பனாக வச்சுக்கணும். அதுதான் நம்ம சேஃபு. ஏதாவது ஆபத்து ஏதாவது பிரச்சனைன்னா குபுன்னு ஓடி போயிடலாம் வெளியே. அவ்வளோதான். ஓ பின்னாடி. ஓ மை காட். Clickers don't hide. கிளிக்கர்ஸ்லாம் வந்து அந்த மண்டக்கசாயங்கள்லாம் வந்து ஒளியாது. யாராக இருக்கும் அப்படின்றான். ரைட். ஓகே நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே தான் சுற்றி தட்டி விட்டு போயிருக்கானா, பின்னாடி தான் யாரோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே போயிடலாம். வெளியே வேறு இங்கே நிற்கிறான். இந்த ஒயரு எல்லாமே இங்கே தான் போயிருக்கு. கன் எதுக்கும் ரெடியாக வச்சுக்கலாம் கைஸ். ஓகே இங்கே ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. என்னது? ஓ எக்ஸ்ரேவா? எப்படி இவனுங்களாம் அந்த மண்டக்கசாயம் ஆறானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கானுங்க. மூளையில தான் எல்லாத்துக்கும் பாதிக்குதுங்க. இன்ஃபெக்ஷன் ஆனாலே நேராக மூளைக்கு தான் போகுது. அடா குரங்குங்க. நான் கூட ஏதோ ஜாம்பி நினச்சேன். குரங்குக்கு தான் தட்டி விட்டு போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஜாம்பிஸ் கிடையாது. ஃபைனலி No fireflies either. ஃபயர் ஃப்ளைஸும் இங்கே இல்லை. Well, maybe in all that research they turned into fucking. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ணி எல்லா குரங்குகளாம் மாறிட்டாங்க அப்படின்றா. ஓகே அவங்க எதாவது சொல்லுவாங்க, இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கும். ஸோ கேள்வி என்னன்னா, நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாமே வந்து இழந்துட்டீங்க. ஸோ நாங்கள் நிறைய இழந்திருக்கோம். உங்களை விட நாங்கள் நிறைய இழந்திருக்கோம். ஓ குரங்கு சத்தம் மாதிரி ஏதோ ஒன்று கேட்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குரங்கை வச்சு தான் அந்த எக்ஸ்ரே பார்த்தோம்ல, இந்த குரங்குக்கு தாங்க அந்த ஜாம்பி மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க. சில குரங்குலாம் வந்து ஜாம்பியாக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. அதுங்களும் சில இது வந்து ஜாம்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. குரங்களை வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. ஓகே ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே இங்கே ஒரு ரேடியோ இருக்குது, ரெக்கார்டர். இதையும் ப்ளே பண்ணி பார்த்துருவோம். டாக்டருங்க பேசுகிறது. ஃபயர் பிளேஸ் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லோரும் இறந்துட்டாங்க. இல்லைன்னு நானும் செத்துருவேன். இதுக்கெல்லாம் நேரமே இல்லை இனிமே. அவ்வளோதான். எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தான்னா எல்லாமே பொய்யா போயிடுச்சு. நாங்கள் இதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது. யாரையும் காப்பாற்ற முடியாது. செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல்னு இப்போ நியர்பையாக இருக்குது. நிறைய பேர் பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. நீங்கள் அவங்கள வந்து பார்க்கலாம். உலகத்தை காப்பாற்றணுன்னா நீங்கள் அந்த சைடு போய் தான் ஆகணும்.
எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு சிட்டி தெரியும், It ain't close. ஆனா கொஞ்சம் தூரம் தான். கோஸ்ட் பேக் பக்கத்துல இருக்கு. What? ஓ டார்ச் லைட், ஃபயர் பிளேஸ் அது. ஓ ஃபயர் பிளேஸ் இல்ல, பேண்டிட்ஸ் வந்துட்டானுங்க. நல்ல வேளை ஹெட்செட் வச்சிருப்பானுங்க. யார் இவனுங்க? Don't matter. We know where to go. Let's get the ஸோ இது வந்து கேள்வி கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து எங்கே போகணும்னு தெரிஞ்சிருச்சு. நேராக ஓடிட வேண்டிதான். இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிக்கணும். தப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சென்ட் மேரிஸ் அந்த ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒன்று அங்கே போயிடலாம். சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஓ போட்டலாம் போடா. யாருக்கிட்ட வேற லெவல். ஓகே இங்கே ஒருத்தரான், அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் வச்சிடலாம். போடு சதறிட்டான். இவன் பாருங்க கோடாலி வச்சிருக்காங்க. ஓகே நம்ம வெப்பன் ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதை கிராஃப்டிங் பண்ணிடலாம். கோடாலி வச்சு தானே அடிக்க வந்தான், போட்டு பொழந்துடலாம். ஆல்ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெட் கலரில் ஏதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் எக்ஸிட்டு. ரெட்டாக தெரியுது பாருங்க, அந்த வழியாக தான் போய் ஆகணும். ஓ வந்துட்டானுங்க 2 பேர். ஜூம் வச்சு அடிக்கலாங்க. வா வேற லெவலுங்க இந்த ரைஃபிள் வச்சு ஜூம் பண்ணி அடிக்கலாம். வேற லெவலில் போடு. ஓ மிஸ் ஆயிட்டான். அவங்கள படவே இல்லைங்க புல்லட்டு, இம்யூன் அவன். என்னடா செவத்துல தான் படுது. இந்தா இப்போ விழுங்கும். போடு. இந்த மண்டை ஓப்பன் ஆச்சு பாருங்க. வேற லெவல் பவர் ரேட்டு. ஓ போடு. அவனும் ரைஃபிள் வச்சிருக்காங்க. ஓகே க்ளோஸ் ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஷார்ட் கன் மாற்றிடலாம். குட்டி ஷார்ட் கன் வச்சு பொழந்த வேண்டி தான். 1 by 1 தான். ஆல்ரைட். இங்கே ஒருத்தர் இருக்கான் அண்ட் அங்கே ஒருத்தர் இருக்கான். ஃபைன். ஓகே அந்த சைடு போய் பொழந்துடலாம். ஓகே கிட்ட தான் இருக்கான். இந்த வெட்டியில் தான் அவள் தொலைஞ்சிட்டு இருக்கான். போடு. ஓகே இப்போ பொழந்துடலாம். போடு. அவ்வளோதான். ஹெட்ஷாட் வச்சாச்சு. இங்கே ஒரே ஒருத்தர் இருக்கான். முடிஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சதறிட்டாங்க. ஓகே நம்ம ரைஃபிள் எடுத்துடலாம். கீழே 2 பேர் செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுக்கிறானுங்க. ஓகே இந்த சைடு தான் ரெட் கலர் காட்டுது. இந்த வழியாக தான் போகணும். ஓகே அடிச்ச வண்டி தான். க்ளோஸ் காம்பேட் ஆகிட்டானுங்க. போட்டு பொழந்துடலாம். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான். போடு. இந்தா போடா. வேற லெவல் ஷாட்டுங்க. ஓகே கிராஃப்ட் பண்ணிடலாம். ரைட் கைஸ் 3 பேர்த்தையும் வேற லெவலில் வெட்டி வீசியாச்சு. இனி கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடலாம் கைஸ். கொஞ்சம் தூரத்தில் வேற லெவலில் என்ன கிளைமேக்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கிறானு. இந்த இடத்துல ரெட்டாக இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து எல்லாமே ரெடி ஆயிரும் போல. போடு. அவ்வளோதான். போட்டு பொழந்தாச்சு. இந்த வாங்கிக்கோ. ஓகே வேற லெவலில் ஒன்று போட்டு பொழந்தாச்சு. ஓகே இனி ஒரே ஒருத்தர் இருக்கான். அவனை விட்டு பொழந்தலாம். போடு. அவ்வளோ. ஓகே க்ளோஸ் ரேஞ்ச். போடு. வேற லெவலுங்க. போட்டு பொழந்தாச்சு. ஓ போச்சுரா. ஓ கழுத்தை பிடிச்சி வச்சுக்கிறான். பாக்ஸ். யாருக்கிட்ட போட்டு பொழந்தலாம். போடு. போச்சுரா. அவ்வளோதான். ஐயோ செத்துட்டோமா? ஓ ஸ்டோரியா? கம்பி ஏறிடுச்சுங்க வேற லெவலில். இந்த கம்பி எப்படியாவது எடுத்தாகணும். அட கடவுளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எலியும் கீழே இறங்குறா. இறங்கிடலாம். ஓகே இனி கொஞ்சம் தூரம் தான். ஓ கதவை வேற லெவலில் தொட்டுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணணும்? தள்ளிக்கோ. ஓகே போடு. அவ்வளோதான். ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. நல்ல வேலை. அவளும் சுட்டா. ஜோல் நீ உயிரோட தானே இருக்க? என்னை வந்து எப்படியாவது பிடிச்சி இழுத்துரு அப்படின்றா. ஓகே சாமி அவ்வளோதாங்க, இழுத்தாச்சு. பாதி பிளட்டு போயிருச்சுங்க. ஓ மை காட். குதிரைக்கிட்ட நம்ம போயே ஆகணும். ஆல்ரைட் எப்படியாவது நம்ம போயிடலாம் கைஸ். நீ கொஞ்சம் தூரம் தான். இந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம போயிடலாம். நீ பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் உயிரை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்றான். ஏய் எப்படி இருக்கு இப்போ உனக்கு? பரவாயில்ல தானே? ஓகே இனி கொஞ்சம் தூரம் தான். விண்டோ வழியா நீ குதிச்சு வந்துடலாம்ல. ஓகே போயிடலாம். ஓ மை காட் வேற லெவலில் பிளட்டு போயிருச்சுங்க. ஓ ஒன்றா தொண்டாங்க. தெரிஞ்சது போ. உன்னை பார்த்துட்டேன் அப்படின்றான். ஓகே Just stay
here. சினி கொஞ்சம் தூரம் தான், I'm gonna flank this. நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்றான். எலி நீ வேணாம், மாத்தூள் தூர போது நம்மளே அவளை போட்டுடலாமா? Those were my friends you killed, asshole. என்னோட நண்பர்கள் எல்லாம் நீ கொண்டு இல்லடா, வெளியே வாடா அப்படின்றான். Want to do this the hard way? ஹார்ட்வே போட்டு தள்ள போறேன்டா, எப்படி அவங்கள கொண்டு? ஓகே ஓகே, அவன் அந்த சைடு திரும்பிட்டான். பிறந்தலாம் ஹெட் ஷாட், அவ்வளோதான் போடு. சாச்சு இங்க அவ இங்க. ஓகே ஓகே, உயிரோட தான் இருக்கா. We gotta get you out of here. எப்படியாவது உன்னை கூட்டு போய் ஆகணும். நான் நல்லா தான் இருக்கேன். Not okay. நீ நல்லாவே இல்லை ஜோல், Now come on. இப்போ சீக்கிரம் நடந்து வா அப்படின்றான். ஓகே போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பாதி பிளட் போயிடுச்சுங்க. சீக்கிரம் நகருடா அப்படின்றா. There's no one here. இங்க யாருமே இல்லை, வா டக்குன்னு வா போயிடலாம். You're doing good. Just keep at it. ஓகே அப்படியே இரு. Through these double doors. ஓகே அந்த டபுள் டோர்ஸ் இருக்கு, அந்த வழியை தான் நம்ம போய் ஆகணும். Here, lean on me. ஓகே என்னை பிடிச்சிக்கோ அப்படின்றான். Well, can you walk? நடக்க முடியுமா உன்னால? Then fucking walk. சீக்கிரமா நடடா அப்படின்றா. ஓகே நம்ம நடந்து போயிடலாம். Come on. There's the exit. Just a little bit more. Come on. Hey, ஓகே இனி கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். Behind you. பின்னாடி இருக்கானுங்க பாரு, ரெண்டு வெத்தி போட்டு போச்சுரா. அவனுங்க வேற வந்துட்டானுங்க. Kid's got a gun. Watch out. போடு, அந்த பொண்ணு கிட்ட கன் இருக்கு. அவ்வளோதான், வேற லெவலில் பொழந்துட்டேன்னு நினைக்கிறேன். போடு, உரிச்சிட்டான். நல்ல வேலை, செம எலி, வேற லெவல். Joel. போட்டு தள்ளியாச்சு அவனை. Here, stand up. சீக்கிரம் எந்திரி, போயிடலாம். Put your arm around me. All right. ஓகே என் பின்னாடி பிடிச்சிக்கோ, நீ கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். I swear to God, I get you out of this. You're so singing for me. நான் கடவுளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிட்டேன்னா நீ எனக்காக ஒரு பாட்டு பாடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றான். அவனே சிரிக்கிறான். ஓ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிடுச்சுங்க அவனுக்கு கண்ணு ஃபுல்லாக. The door. ஓகே நீங்கள் வெயிட் பண்ணு, நான் டோரை ஓப்பன் பண்ணிடுறேன். Come on. இப்போ போயிடலாம். கமான் ஜோல், யூ கேன் டூ இட். நீ கொஞ்சம் தூரம் தான். ஓகே டோர் ஓப்பன் பண்ணியாச்சு ஃபைனலி. போச்சுரா, உளுந்துட்டான். டேய் இவன் பாரு, குதிரையை தூக்கிட்டு பார்க்குறான். இந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டா தான் வரும். அது குதிரை ஒன்ஸ் வந்து ஒருத்தன்கிட்ட பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, டெய்லி ஜாலியாக கூட்டாரா. ரைட் கைஸ், எப்படியாவது அவனை மேலே ஏற்றிடு. ஓகே போயிடல கைஸ். அவ்வளோதாங்க, ஃபைனலி தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த விட்டு. கைஸ் வேற லெவலில் டிசாஸ்டர் ஆயிடுச்சுங்க, போச்சு. ஜோலுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பிளட்டு போயிடுச்சுங்க. I think we're safe. நான் நினைக்கிறேன் நம்ம இப்போ சேஃப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். போச்சு, உழுந்துட்டான். கிழிஞ்சது போ. Oh, get up. சீக்கிரம் எந்திரி, கமான். செத்துட்டானா? Now tell me what to do. என்ன நீ என்கிட்ட சொல்லி ஆகணும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நீ மேலே எஞ்சே ஆகணும் ஜோல். ஆல் ரைட் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வேற லெவல் சஸ்பென்ஸோட முடிச்சிட்டோம் இந்த எபிசோட. ஸோ பொறுத்திருந்து பாருங்க அடுத்த எபிசோட. அன்டில் தென் பாய்.